வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு 1:16 டி மல்டிப்ளெக்ஸரை டிசைன் பண்ணுறது 1:4 டி மல்டிப்ளெக்ஸரை பயன்படுத்தி. அதாவது ஒரே ஒரு இன்புட்டு 16 அவுட்புட். ஓகேங்களா? ஸோ 1:4னா இங்கே 4 வந்து 16 ஆக்கணும். அப்படின்னா 4 4s are 16. அப்போ 4 டி மல்டிப்ளெக்ஸரை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 2 கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. 2 3 ஒரு ஸ்பேஸ் பத்தாது இல்லையா? 4. ஓகே, ஸோ இது எல்லாமே 1:4 1:4 டிமக்ஸ் 1:4 டிமல்டிப்ளெக்சர் 1:4 டிமல்டிப்ளெக்சர் 1:4 டிமல்டிப்ளெக்சர். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இதுலேருந்து 16 அவுட்புட் வேணும்னா இவங்க 4 பேரையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணோம்? செலெக்ஷன் லைன்ஸ். அதாவது S0 S1ன்னு செலெக்ஷன் லைன்ஸ் 2 எடுத்துக்கணும். அதை எடுத்து எல்லாத்தோடும் கனெக்ட் பண்ணிடணும். S0 S1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவோம். S0 S1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த எடுத்துக்கலாம். இது என்னது? S0வா? இதுதான் S1ஆ? ஓகே, அது நீங்கள் மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்கேருந்து அப்புறம் இங்கேருந்து இது வந்து S0னுடைய லைன். S0 S1. நெக்ஸ்ட் ஸோ இது இடையில இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இது S1, இது S0. அதாவது செலெக்ஷன் லைன்ஸ் எல்லாத்தையும் எழுதிருங்க, அவ்வளோதான். ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துக்கும் அவுட்புட் எழுத போகிறோம். ஸோ இங்கே தான் ஆரம்பிப்போம். அவுட்புட் 0, அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மொத்தம் 16 அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? கவனிங்க, இந்த S0 S1 வந்து இந்த லைன்ஸ் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. S0ல் S1, S0 S1, S0 S1. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நோட்டில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக போடுவீங்க, கரெக்டாக போடுங்க. சரி, 16 அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ இன்புட் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு டி மல்டிப்ளெக்ஸருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு இன்புட் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே ஒரு இன்புட் இருக்கும், இங்கே ஒரு இன்புட் இருக்கும், இங்கே ஒரு இன்புட் இருக்கும், இங்கே ஒரு இன்புட் இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு தேவையான இன்புட்டு ஒரே ஒரு இன்புட்டு தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு டி மல்டிப்ளெக்ஸர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு இன்புட்டாக கொண்டு வர முடியும். திரும்ப 1:4 டி மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு 4 அவுட்புட் வரும் இல்லையா? 1 2 3 4. அந்த 4 அவுட்புட் எடுத்துன்னு வந்து நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம கொடுக்குற டேட்டா இன்புட்டு இதுலேருந்து நம்மளுக்கு 4 அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் Y1, Y0, Y1, Y2, Y3 இந்த மாதிரி 4 அவுட்புட் வர்றதை இதுக்கு இன்புட்டாக கொடுத்து, ஏன்னா இதுலேருந்து வரப்போகிற எல்லாமே சேம் அவுட்புட் தான். ஸோ இந்த அவுட்புட்டை இன்புட்டாக இங்கே கொடுத்து ஃபைனலாக 16 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு செலெக்ஷன் லைன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 கொடுக்கணும் இல்லையா? இங்கே ஏற்கனவே நம்ம S0 S1 கொடுத்துட்டோம். ஸோ S2 S3 கொடுத்துருங்க. S2 S3 செலெக்ஷன் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டிசைன் பண்ணணும். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.